ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பர் ட்ரேடு இன்னைக்கு நம்ம வந்து எடுத்தோம். நீங்க என்னோட கம்யூனிட்டில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் எடுத்து க்ளோஸ் பண்ண ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்ட வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். கம்யூனிட்டி போஸ்ட்ல. அந்த போஸ்ட்ல வந்து குவான்டிட்டி வந்து 100ன்னு இருந்திருக்கும். நெறைய பேர் வந்து அத பார்த்திருப்பீங்க. என்னடா 25ன்னு சொல்லிட்டு 100 பண்ணியிருக்கான்னு. இல்ல நான் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணனால அத ஜஸ்ட் காம்பன்சேட் பண்றதுக்காக தான் இந்த ட்ரேட் வந்து கொஞ்சம் ஹையர் குவான்டிட்டி வந்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் ட்ரேட வந்து நான் வந்து எக்ஸல் ஷீட் எடுத்துட்டு வரணும். அப்பதான் வந்து ரியலா வந்து இந்த ட்ரேடோட அவுட்கம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் சில ட்ரேட் மிஸ் பண்றது வந்து எனக்கு ஓகே. ஏன்னா இது வந்து நான் இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப நாளா நான் பண்ணிட்டு இருக்கனால ட்ரேட் மிஸ் பண்றது அது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு பிகினரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ட்ரேட மிஸ் பண்ணும்போது ஃபைனல் அவுட்கம்ல வந்து ஃபைனலா ஒரு அவுட்புட் இருக்கும்ல. ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற ஒரு இது. அந்த இடத்துல வந்து நெறைய பேருக்கு வந்து கம்ஃபர்டபிள் இருக்காது. ஸோ அத வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் டேட்டாவா குடுக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த இந்த வாட்டி நான் ஒரு ஹையர் டேட்டா போட்டுட்டு, ஹையர் ப்ராஃபிட் எடுத்துட்டு, அந்த டேட்டா வந்து உள்ள எடுத்துட்டு வந்தேன். 25 குவான்டிட்டிக்கு கரெக்ட்டா ட்ரேட் எடுத்தா எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபைனலா வந்து வந்திருக்கு. அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்து கிளியரா இருக்கும் அப்படின்றதுக்காக, இன்னைக்கு ஹையர் டேட்டால ட்ரேட் பண்ணி, அந்த வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து போட்டுருக்கேன். நான் லாஸ்ட்ல ஒரு ட்ரேட் எடுக்கல. இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் குவான்டிட்டில பண்றேன். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கு. ஸோ அது எனக்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபிள் இல்ல. ஸோ இனிமே கரெக்ட்டா ஒரு குவான்டிட்டில எந்த ட்ரேடும் மிஸ் பண்ணாம நான் கிளியரா எடுத்து நான் போடுறேன். ஸோ தட் அந்த ஃபைனல் அவுட்கம்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அது என் சைட்லேருந்து நான் வந்து அஷூரன்ஸ் குடுக்குறேன். நான் வந்து கரெக்ட்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்ல இருந்தா நீ பண்ண மாட்டேன்னு சொன்னியே அப்படின்றீங்களா? ஆஃபீஸ்ல இருந்தா பண்ண முடியாது தான். ஆனா வி கேன் மேனேஜ் இன் டூ. ஏன்னா இது மொபைல்ல தான் நம்ம பண்றோம். ஸோ என்ட்ரி மட்டும் கரெக்ட்டா எடுத்துட்டா அவுட்புட் வந்து கரெக்ட்டா வரும். ஸோ இது எனக்கு நானே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூலா நான் வச்சிருந்தேன். ஸோ இப்ப இந்த ரூல பிரேக் பண்றேன். ஸோ இம்பாக்ட் இல்லாம பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப முடியல அப்படின்னா எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்சா எடுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 90% எல்லா ட்ரேடையும் மிஸ் பண்ணாம எடுக்கிறத பத்தி நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அத நான் பண்ணுவேன். ஸோ ஃபைனலா வந்து நம்ம ட்ரேடிங்கோட அந்த ஷீட்டையும் பார்த்துடலாம். ஸோ தட் வந்து இப்போ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்கோம், என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்க எல்லாருக்குமே கிடைச்சிடும். ஸோ நம்மளோட கிளாரிட்டிக்காக இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சு, செகண்ட் ட்ரேட் வந்து நம்ம எடுத்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு எடுத்த ட்ரேடு. ஸோ இப்போ இன்னைக்கு எடுத்த ட்ரேடு படி பார்த்தீங்கன்னா நான் 100 குவான்டிட்டியில் எடுத்தேன். பிளஸ் இதை நம்ம வந்து 0 பண்ணோன்னா ஸ்டில் 23,000 ப்ராஃபிட். ஆனா அது வந்து இப்போ நம்ம அப்படி கன்சிடர் பண்ண வேண்டாம். ஒரு லாட்ல மட்டும் எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் அந்த பேசிஸ்ல வந்து இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டில் இப்போ நம்ம ஒரு 10,000ல ப்ராஃபிட்ல இருக்கோம். இந்த ப்ராஃபிட் வந்து நிரந்தரம் கிடையாது. இது வந்து ஃபைனலும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நான் எடுக்கும்போது என்ன மூட்ல இருந்தனோ அதே மூட்ல தான் நான் இப்போ இருக்கேன். என்னுடைய ட்ரேடிங் செஷன் கம்ப்ளீட்டா முடியும் போது நான் என்ன ப்ராஃபிட்ல இருக்கேன் அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து யோசிக்க போறோம். இந்த டே டு டேல நடக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரு பெருசா வந்து நம்மளை இம்பாக்ட் பண்ணாது. என்னையும் அது நான் வந்து அது பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஸோ இதை வச்சு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு யாரும் வந்து நினைக்கவும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆச்சு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஸோ எமோஷன்ஸ் இல்லாம லெட்ஸ் சி நான் அக்டோபர் வரைக்கும் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அக்டோபர்ல என்ன ப்ராஃபிட் வந்ததுன்றது தான் நம்ம வந்து ஃபைனலா பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்று ட்ரேட் இன்னைக்கு எடுத்தோம், ப்ராஃபிட்ல போச்சு. நெக்ஸ்ட் வந்து எந்த ட்ரேடுமே வந்து இனிமேல் மிஸ் பண்ணாம நான் எதாவது ட்ரேடும் எடுத்து அப்டேட் பண்றேன். அக்டோபர் வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அக்டோபர்ல ஃபைனலா என்ன ப்ராஃபிட்ல இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.